அடுத்ததான் இந்த சுடர் ஜெயில்ல கொய்யே கம்பி எண்ணக்கூடிய நிலைமை ஏற்பட போகுது. உண்மையிலேயே இந்த சுடர் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது இந்த சுடர் இருந்துட்டு மல்லிய பகைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதாவது உண்மையிலே கரண்ட் தொட்டா ஷாக் அடிக்கும், நெருப்பு தொட்டா சுடும் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா மல்லிய தொட்டா என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க அனுபவிச்சு தான் தெரிஞ்சுக்க போறாங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த ரஞ்சிதா எவ்வளவோ முறை நம்ம மல்லியை விஜய் கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. அடுத்ததா ராஜேஸ்வரி, அதுக்கு முன்னாடி நம்ம விஜயோட பெரியம்மா ஒருத்தங்க. இந்த மாதிரி பல பேர் நம்ம மல்லிகிட்ட மோதணும்னு நினைச்சாங்க. கடைசியில என்னாச்சு? கரண்ட தொட்ட மாதிரி ஷாக் அடிச்சு போய் நின்னாங்களே தவிர மத்த எந்த ஒரு விஷயமும் நடக்கல. ஆனா அதே சமயத்துல இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு கண்டிப்பா யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இல்லாம இந்த சுடர் இருந்துட்டு நம்ம மல்லியை எதிர்த்து இங்க இருக்கக்கூடிய சுடர், அதாவது போலி ரேணுகா மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. வெண்பாவோட உண்மையான அம்மா, தன்னோட முதல் பொண்டாட்டி, அடுத்ததா கதிரேசனோட முதல் பொண்ணு நிஷாவோட அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நம்பிக்கை வச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம மல்லி எவ்வளோதான் முயற்சி பண்ணியும் யாரோட மனசையும் கதைக்க முடியல. யாரோட மனசுக்கும் இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா அப்படின்றது புரிய வைக்கவே முடியல. எல்லாருமே தலையில தட்டி சொல்ற மாதிரி அந்த ஆதாரங்களை காட்டினா மட்டும்தான் அதுக்கான ஒரு விடிவு காலம் பிறக்கும், அதுக்கான ஒரு வழி பிறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி மல்லி கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவளுக்கு எதிரா அதாவது ஆதாரங்கள் கிடைக்கணும், உண்மையிலே இவ யாருன்றத மத்தவங்க தெரிஞ்சுக்கணும் இப்படின்றதுக்காக. ஏன்னா அப்பதான் அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே எப்படி நடக்குது, என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே எல்லாருமே தெரிஞ்சுக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்படி ஒரு சில சிச்சுவேஷன் அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பக்கம் நம்ம மல்லியையும் விஜயையும் வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பல பேர் கங்கணம் கட்டிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி நடந்தாலுமே கூட கண்டிப்பா நம்ம விஜயையும் மல்லியையும் யாராலையுமே வீழ்த்த முடியாது. கடைசியில அவங்க தான் வீழ்ந்து போவாங்க அப்படின்றதுக்கு இது எல்லாமே ஒரு உதாரணமா இருக்க போகுது. ஆனா அதே சமயத்துல இங்க இருக்கக்கூடிய ரேணுகா ரொம்ப ஆக்டிங்ல ஆஸ்கர் அவார்டையே மிஞ்சினவங்க. அப்படி இருக்கும்போது இந்த போலீஸ்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க? உண்மையிலே இங்க இருக்கக்கூடிய சுடர் தான் அந்த ஒரு பணத்தை 50 லட்சம் ரூபாவை ரகு கூட சேர்ந்து எடுத்தது அப்படின்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலா கண்டுபிடிக்க போறாங்க. ஒரு பக்கம் நம்ம மல்லி, விஜய் இவங்க எல்லாருமா சேர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பூமி பூஜையை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு மாதிரி நினைச்சாங்க. ஆனா கடைசியில அதையும் இவங்களால நடத்த முடியல. அதாவது நம்ம மல்லியும் விஜயும் அதை சூப்பரா நடத்தி முடிச்சிட்டாங்க. அவங்களால அதை தடுக்க முடியாம போயிடுச்சு. ஆனா அதே சமயத்துல மல்லி ஏற்கனவே அவங்க அண்ணன் அண்ணி இவங்க எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி சுடர் தான் அந்த ஒரு பணத்தை எல்லாம் எடுத்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி. ஆனா இன்னொரு பக்கம் மல்லி மேல இந்த ஒரு பிரச்சனை எல்லாமே, அதாவது மல்லி தான் திருடுனது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் நிரூபிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா சீரியல் நம்பர் எல்லாம் நோட் பண்ணியாச்சு, அந்த பணம் வெளியே வந்துச்சு அப்படின்னா கடைசியில வசமா மாட்டிக்குவாங்க. அப்படி போயிட்டு இருக்கிற சமயத்துல அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம இவங்க அதாவது மல்லியோட அண்ணன் பாபு வரதுக்கு இந்த சுடரை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மட்டும் கிடையாது, வெண்பா முத கொண்டு எல்லாருமே சுடரோட நடவடிக்கையை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வெண்பாவுக்கு சுத்தமா, அதாவது ஒரு துளி பெர்சன்டேஜ் கூட இப்ப சுத்தமா இந்த ரேணுகா அதாவது இங்க இருக்கக்கூடிய சுடரை பிடிக்கவே இல்லை. என்னதான் தன்னை பெத்த அம்மாவா இருந்தாலும் சரி, பெத்துக்காத அம்மாவா இருந்தாலும் சரி. ஏன்னா மல்லி எவ்வளோ பாசமா பாத்துக்கிறாங்க. ஒரு அடிக்கிறதுக்கு கை கூட வாங்க மாட்டாங்க. ஆனா இந்த சுடர் இருந்துட்டு எவ்வளோ தைரியத்தோட அடிக்கிறதுக்காக கை வைக்கிறாங்க. இது எல்லாமே உண்மையிலே வெண்பாவோட மனசுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுமா தானா நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். மல்லியம்மாவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். மல்லியம்மாவும் விஜய் டாடாவும் நம்ம கூட 100 வருஷம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்த ஒரு விஷயத்த செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா மல்லியம்மா சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கும், இவங்க எல்லாருமே சொல்றாங்க அப்படின்னா அதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கும். உண்மையிலே மல்லியம்மா சொல்றது உண்மையா இல்லையா, இங்க இருக்கக்கூடிய ரேணுமா யாரு, என்ன ஏது அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாங்க. ஒரு பக்கம் 50 லட்சம் ரூபாய் விஷயமும் வெளியே வருது. அதே மாதிரி வெண்டாவால அடுத்ததா கொஞ்சம் கொஞ்சமா ரகசியங்களும் வெளியே வருது. இது யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு இவங்க கனவுல கூட எதிர்பார்க்கல இல்லையா. அந்த ஒரு காரணத்தினால இவங்க எல்லாருமே யோசிச்சு பார்த்துதான் ஆகணும் அடுத்தடுத்த சம்பவங்களை சிறப்பா செய்யறதுக்கு. ஆனா அதே சமயத்துல இப்போ போலீஸ் எல்லாருமா இந்த சுடரை கைது பண்ணி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்அப்ல வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, இங்க இருக்கக்கூடியது உண்மையான சுடர். அதுவும் இல்லாம அவ ஏமாத்துறதுக்காக தான் இங்க வந்தா. அதே மாதிரி ரேணுகாவா இங்க செட்டில் ஆகி இங்கே தங்கிடலாம், நிரந்தரமா தங்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நினைச்சுதான் வந்திருக்காங்க. மல்லியால தான் இது எல்லா புட்டுமே வெளியே வந்துச்சு. உண்மையிலே மல்லி மட்டும் இல்ல அப்படின்னா இவ இந்நேரத்துக்கு என்ன பண்ணிருப்பாளோ அப்படின்ற ஒரு கோவமும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மல்லி தான் உசந்து நிக்க போறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.